ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம அகாண்டா 2 தாண்டவம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்தவங்க இந்தியாவை எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்ட்டு பார்க்கறாங்க. அதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல அவங்க எடுக்கிற டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மக்கள் ஃபுல்லாவே பக்தி மயமா இருக்காங்க, அதை முதல்ல ஒழிச்சு விடணும் அப்படின்ட்டு பார்க்கறாங்க. அதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க. அவங்க நினைச்சது சாதிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ அதை எப்படி முறியடிக்கிறாரு, அதை தாண்டி எப்படி மக்களெல்லாம் காப்பாத்துறாரு, கடைசியில மக்களுக்கெல்லாம் திருப்பி பக்தி வந்துதா, இந்தியாவை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோ பாலையா தான் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். என்ன அவர் வர சீன் எல்லாமே தெரிக்க விட்டுருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு என்ன கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவர் கொடுத்திருக்கலாம். பல பேர் வராங்களே தவிர அவர் ரொம்ப கம்மியா வராரு. அது மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது. அடுத்து படத்துல இருக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு போர்ஷனுமே நம்ம எப்பயுமே பாலையா படத்துல லாஜிக் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் தரமா இருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல வர எமோஷனல் பாண்டிங்கும் அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்காது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே நல்லாவே இருக்கு. என்ன பிஜிஎம் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாலையா போர்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம டியூல் ரோல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு மட்டும் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை மேனேஜ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பாலையா படம்னாலே லாஜிக் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த படமும் என்ன பாலையாவை தாண்டி மற்றவங்களும் லாஜிக் இல்லாத மாதிரி பண்றாங்க. அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.